இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எட்டு மாவட்டங்களில் காலை 10 மணி வரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அடுத்த 3 மணி நேரத்திற்கு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், எந்தெந்த 8 மாவட்டங்கள் அவை, மழைக்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்கிறது? வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய பெங்கல் புயலானது படிப்படியாக வட தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது சென்னை மற்றும் புதுவைக்கு அருகில இந்த பெங்கல் புயலானது இருந்து வருகிறது. குறிப்பாக 190 கிலோமீட்டர் தொலைவுல சென்னைக்கு அருகில இது மையம் கொண்டிருக்கிறது. அதே போல் புதுச்சேரியை பொறுத்தமட்டில் 180 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து புதுவை கடற்கரையை நோக்கி நகர்ந்து புதுவைக்கு மிக அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை உட்பட 18 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இவை தவிர்த்து கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு கனமழை தொடரும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய கருத்தாக இருந்து வருகிறது. 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.